நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/1/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி, ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 5:36 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் ரேவதி. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று திட்டமிட்ட விஷயங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பயப்பட வேண்டாம். அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள். மற்றவர்கள் சூழல் அறிந்து செயல்படுவது நல்லது. சுற்றுப்புற சூழலை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கது வந்து தட்டக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. படிப்படியாக இன்று வாழ்க்கையில் நீங்க முன்னேறி செல்லக்கூடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். தடைபடும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தேவையற்ற பயத்தினால் குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். சோதனைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் சந்தித்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வரவேண்டிய ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதையும் யோசித்து நிதானமாக செய்யுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுமானவரை குழம்பிக் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். பெண்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவருக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனதிற்குள் ஒருவித நிம்மதி ஏற்படக்கூடும். அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள். மற்றவர் சூழல் அறிந்து செயல்படுவது நல்லது. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சோதனைகளை சந்தித்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். படிப்படியாக வாழ்க்கை என்று நீங்க சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. கிருத்திகை. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். சில பணிகளை நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். கூட்டு தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். தேவையற்ற குழப்பங்களை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள், என் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். பிரச்சனை இருந்து தன்னை காத்துக் கொள்ளக்கூடும். இன்று நீங்க வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்ற கவலை கொஞ்சம் இருக்கும். அதனை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுங்கள். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியுங்க. யாரையும் இன்று நீங்க மதித்து நடப்பது மட்டும் மிக சிறப்பு. இறைவன் சரணாகதி அடைவர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லதொரு புரிதல் உண்டாக கூடுங்க. அதே போல் சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். இன்று பெண்கள் வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியுங்க. பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. அது மட்டுமில்லை, காதல்ல கொஞ்சம் சிரமம் இருந்தது. படிப்படியாகத்தான் சரியாகும். இப்போதைக்கு காதலை பற்றி அதிக அளவு பேச வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில கூட கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். எதுவாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்று மருத்துவம் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். சொல்ல நினைத்த காரியத்தை அற்புதமாக சொல்லி முடிப்பீர்கள். இன்று நீங்க எதிலும் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. ரோகிணி. கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்குங்க. சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிலுவையில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது சிறப்பு. மிருக சிரிஷம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. முயற்சிகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். புதியதாக இடம் வாங்கி வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்க சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று நடைபெறுகள். திட்டமிட்ட பணிகளை கூடுதலாக செய்து முடிப்பீர்கள். கால அவகாசத்தில் எல்லாம் நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் இன்று உதவிகள் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்குங்க. கோபத்தை குறைத்துக் கொண்டு இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடும். நன்மை தீமை கலந்த பலன்களை கொஞ்சம் நீங்க அடைய முடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். என்று படிப்படியாக உங்க வாழ்க்கையில எல்லாம் பூர்த்தியாக கூடும். தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக குறைந்துவிடக் கூடுங்க. பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதில் அமைதி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. மாணவர்கள் இன்று புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நடக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. சுலபமாக பணிகளை உங்களால முடிக்க முடியும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் மட்டும் சொல்லுங்கள். தயவு செய்து குழப்பம் மட்டும் வேண்டாம். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். திருவாதிரை. இன்று நீங்க விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். இன்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் முழு முயற்சி எடுத்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கூட்டும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இங்கு நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு சுலபமாக சரியாக கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏதுமில்லை. உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் கூட சிறந்து விளங்குவீர்கள். நடக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தயவு செய்து நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். நண்பர்களால் மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. நடக்கும் காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு அனுகூலம் உண்டாக கூடும். வீட்டு செலவுகளை நீங்க சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. பண தேவைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். விஷப்பிராணியிடம் விலகி இருப்பது நல்லது. உத்தியோக உத்தியோகம் விஷயமாக நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடும். வேலை பளு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. உடன் பணிபுரிவரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு சிரமத்தை ஓரளவு சரி கட்டி விடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் என்று வீணான விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை விட்டுக் கொடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வம் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனையிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு விஷயங்களை தனியப்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்கள் மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். இன்று நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். பதட்டம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அடுத்தோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். ஆயில்யம். என்று உங்களுக்கு மனக்குழப்பம் கண்டிப்பாக சரியாகுங்க. யதார்த்தமான நிலையில் வாழ்க்கை செல்லக்கூடும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று ஈடுபட மாட்டீர்கள். அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க. ஏனோதாரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். சுய கௌரவம் மேலும் விடக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த அதிகாலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை இன்று நேரம் செலவிடுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியில் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்ப விவகாரத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரையும் இன்று நீங்க அனுசரித்தும் செல்வீர்கள். எளிமையாக எல்லாவற்றிலும் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். வீட்டு செலவுகளை நீங்க கட்டுப்படுத்துவது மிக நல்லது. விஷப்பிராணியிடம் விலகி இருப்பது மிக நல்லது. யாரையும் நம்புவது யாரையும் நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. என்று சில தடைகளுக்கு பின்னர் காரியங்கள் கைகூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள்.
பெரிய தொகை கடனாக கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பாக காத்திருக்கும். குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து செல்வார்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். காதல பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. முடிவுல பொறுமையாக எடுங்கள், வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நண்பர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். குடும்ப விவகாரத்தில் தீர்வு ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில தடைகளை உடைத்தெறிந்து பின்னர் எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பூரம். இன்று அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கூட கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் தயவு செய்து வளர்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் என்று பிடித்தமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். கூடுமானவரை எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உடைய பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. அதே போல கன்னி ராசினியர்கள் சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். குடும்ப விவகாரத்தில் கூட தீர்வு ஏற்படக்கூடும். என்று அடுத்த ஒரு ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை கூடுதலாக செய்து முடிப்பீர்கள். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காதுங்க. அத்தியாவசிய தேவைகளை கூட கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண வரவும் சீராக அதிகரிக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல அனுகூலம் உண்டாகும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீணான பழிசொல் இருக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்ல வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சுலபமாக கல்வியில் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண்
7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க சிறப்பான செயல்பாடுகள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். இன்று முடிந்தளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அஸ்தம். இந்த நாள் உங்களுக்கு பண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. கேட்ட இடத்தில் கூட பணவரவு கிடைக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சித்திரை. இன்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இடம் பொருள் பார்த்து பேசுவது நல்லது. கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். கூடுமானவரை இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதையோ போட்டு மனசில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். அடுத்த ஒரு விஷயத்திலும் தலையிட வேண்டாம். யாருக்கும் கருத்துக்களும் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் வருகின்ற இடையூறுகளை சரி செய்து நல்லது. எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக இருக்கும். நண்பரின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கையை கொடுக்கும். குடும்ப நலனுக்காக பாடுபடுவீர்கள். துலாம் ராசினியர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பண வரவுகள் சிறப்பாக இருக்குங்க. புதிய நவீன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு கூடுதல் லாபமும் கிடைக்க கொடுங்க. வீடு மனை பூமி மூலம் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் நீண்ட நாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர எதிலும் அக்கறை கொள்ளக்கூடாது. கல்வியில் மட்டுமே சிறந்து விளங்க வேண்டும். சுலபமாக கல்வியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுதலாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். லட்சியங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். காலப்போக்கில் எல்லாம் சரியாக கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். மன திருப்தி இன்று உண்டாக கூடுங்க. யாருக்கும் இன்று மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். சுவாதி. வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். விசாகம். மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. தைரியமாக சில விஷயங்கள் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் திட்டங்கள் இருப்பது மிக சிறப்பு. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. யதார்த்தமான நிலை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கூடுதலான விஷயங்களை நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. திட்டமிட்ட செயல்கள் நிறைவேறி நன்மை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். உபரி பணவரவு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தினருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும்.
ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திடீர் தன சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. குடும்பத்திலிருந்து கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். விலகி சென்ற உறவுகள் கூட மீண்டும் வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடுங்க. பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து உங்களை ஒற்றுமை பாராட்டுவார்கள். என்று பெண்கள் மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். பெண்கள் காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். திட்டமிடுதல் வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் கூட நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை கூடுங்க. இந்த நாளை நீங்க எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் உங்கள் மீது அன்பு ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். அனுஷம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். காலப்போக்கில் எல்லாம் சரியாக கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். நீங்களாகவே குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கேட்டை என்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுடைய பெயர் நல்ல விதத்தில் இருக்க கொடுங்க. முயற்சிகளை கூட முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உன் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்பட கூடுங்க. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு அபாரமான திறமை வெளிப்படக்கூடும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். நடக்கின்ற காரியங்களை கண்டு பயப்படாமல் செயலாற்றுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்னும் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட இப்பொழுது வெற்றி கிடைக்குங்க. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய பரிமாணம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். குடும்ப நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கண்டிப்பாக கிட்டும். பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து செல்லக்கூடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதி நிலைமை சீர்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கை கொடுங்க. பெண்கள் மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சிறு வயது முதலே கணிதம் போன்ற விஷயங்கள்ல கவனமாக செயல்படுங்கள். படித்து முன்னேற பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும்
நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இந்த சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்களை கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். மனமும் இன்று திருப்தியாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு தங்கு தடையின்றி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. போராட்டம். நல்லவைகள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடும். இன்று உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களை கூட கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். உத்திராடம். கனவுகள் நனவாக கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். அனைவரும் மத்தியிலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். திட்டமிட்ட செயல்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். நண்பரின் தேவையை அறிந்து உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இஷ்ட தெய்வ அருளால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. அபிவிருத்தி பணி உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். ஆதாயமும் கண்டிப்பாக வரக்கூடும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. இன்று மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். உங்களுடைய புத்தி கூர்மையை மற்றவர்களும் பாராட்ட கொடுங்க. எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடுங்க. நிர்பந்தத்தின் பேரில் மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வாக்குறுதிக்கு மாறாக சிலர் செயல்படுவார்கள். அது உங்களுக்கு கோபத்தை தூண்டும். பெண்கள் இன்று கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சரளமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். இறுதியிலே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தயவு செய்து பிடிவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பெற்றோர் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று செல்வ செழிப்பான சூழல் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவீர்கள். கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப கிடைத்துவிடக் கொடுங்க. திருவோணம். குடும்ப விவகாரத்தில் தீர்வு ஏற்படக்கூடும். உடைய புத்திசாலித்தனம் இன்று வெளிப்படக்கூடும். வியாபாரமும் இன்று வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அவிட்டம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் பண வரவு உண்டாக கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வரக்கூடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வீணான பழிசொல் கொஞ்சம் இருக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பகை உணர்வு இல்லாமல் எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கூடுமானவரை அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிறர் விமர்சனத்தை இன்று பொருட்படுத்த மாட்டீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்குங்க. என்ன ஒன்று சில இடங்கள்ல பார்த்து தான் நீங்க எதிலும் ஈடுபட வேண்டும். தொழில் வியாபாரத்தை பற்றி எல்லோரிடமும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் சுமாராக நடந்தாலும் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடும். பணியாளர்கள் பணி சுமையை சந்திக்க வேண்டியிருக்கும். உடல்நல சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம். வீண் அலட்சியம் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது எதிலும் நன்மை உண்டாகும். சிலருக்கு நினைத்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய யோகம் ஏற்பட கொடுங்க. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள்.
விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நல்ல லாபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள கொடுங்க. புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் வாங்க வேண்டாம். மற்றபடி சிரமங்கள் ஏதும் இல்லை. சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும் என்று உங்களுக்கு முக அழகும் நல்லதொரு பேச்சுக்களும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று செயல்பாடுகள் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் கூடுமானவரை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர போக போக எல்லாம் சரியாகும். அதற்காக நேரம் ஒதுக்கி மனக்கவலை எல்லாம் அடைய வேண்டாம் என்று மாணவர்கள் நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அதிர்ஷ்டம் கூட தேடி வர கொடுங்க. பணிகளை கூட விரைவாக செய்து முடிக்க முடியும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பணம் வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். என்ற வாக்குறுதிக்கு மாறாக சிலர் நடப்பார்கள். அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். சதயம் என்று தெளிவான முடிவெடுப்பது எதிலும் நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக கை கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சரளமான நிலையில் வாழ்க்கை செல்லக்கூடும் என்று உங்களுக்கு கடன் விவகாரங்கள் தங்கு தடையின்றி கிடைத்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் ஆக வேண்டாம். புரட்டாத்தி எண்ணங்கள் எளிமையாக நடைபெறக்கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். திருமண விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இருந்தாலும் திடீர் யோகம் ஏற்படக்கூடும். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. நீண்ட கால குறிக்கோள்களை இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. திட்டமிட்ட செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். தடைகளை விட்டு தெரிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நிர்பந்தத்தின் பேரில் மட்டும் யாரிடமும் கடன்கள் வாங்க வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நட்பு ரீதியில் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சிலருக்கு மனசுக்குள் நினைத்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட கொடுங்க. யோகமான நல்ல பலனும் இருக்கின்றது. தடபுடலாக சில காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சரளமான நிலையில் எல்லாம் நடைபெறக்கூடும். கொடுத்த கடனும் கூட தங்கு தடையின்றி வரக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் சிந்தித்தவனம் இருந்து கொண்டிருப்பீர்கள். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. சந்தித்த நபரால் கூட சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. செயல்பாடுகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். இன்னும் உங்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டிரம் முடியவில்லை. ஆகையால் பேச்சில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் ரொம்ப பார்த்து பேசுங்கள். குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். பெண்களுக்கு இன்று நெருக்கடிகள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. பொறுமை மட்டும்தான் வேண்டும். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாள் எடுத்துக்கொள்ளலாம். காதலை பற்றின புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் சுலபமாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எதனும் புதிரமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இன்று எடுக்கும் முடிவில் தெளிவிருக்குங்க. வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி என்பது சுலபமாக அமைந்துவிடக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தேர்வு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பாராத தன சேர்க்கைகளும் உண்டாகும். உத்திரட்டாத்தி. இன்று நீங்க
கொஞ்சம் கோபமாக காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்வது நல்லது. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து எதையும் செய்ய வேண்டும். பக்குவமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். புதிய பரிமாணம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு செயல்களில் வேகம் கொடும் நாள் என்று சொல்ல முடியும். ரேவதி, உபரி பண வருமானம் கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். குழப்பங்கள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.